ஹலோ மை டியர் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா ஹெல்த்தியாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் வீடியோ தாங்க. அண்ட் இது கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோவும் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் கழித்து அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அம்மாவும் நானும் ஒரே மாதிரி தான் காஃபி அடிக்ட். பட் நான் இப்போ கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டேன். ஆனால் அம்மானால் அந்த ஹேபிட்டை மாற்றிக்கவே முடியல. இன்றைக்கி மார்னிங் ரொம்ப ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக தான் போச்சு. மோஸ்ட்டாக மார்னிங் பொறுமையாக உட்காந்து இந்த காஃபி, டீ, இந்த ஹாட் வாட்டர் இதெல்லாம் குடிக்க சுத்தமாக டைமே இருக்காது. மார்னிங் ஒர்க் எப்போவும் ஹரிபரியாக தான் போகும். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. பிகாஸ் விக்கிக்கு இன்றைக்கி ஒர்க் இல்லை. அதனால் ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் போச்சு. அம்மாவுக்கு இன்றைக்கி காஃபி போடுற டைம் எனக்கும் சேர்த்து காஃபி போடணுன்னு தாங்க தோணுச்சு. அந்த காஃபி ஸ்மெல் வேறு நல்லாவே டெம்ட் ஆச்சு. பட் வேண்டான்னு கண்ட்ரோல் யுவர் செல்ஃப்னு மனசாக ஆறுதல் படுத்திக்கிட்டேன். ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணுறோன்னா ஒரு 21 டேஸ் கண்டினியூஸாக பண்ணால் பழகிக்கலான்னு சொல்லுவாங்க. ஆனால் இருந்தாலும் இந்த காஃபி குடிக்கிறத கட் பண்ணுறது பெரிய டாஸ்க்காக தாங்க இருக்குது. எங்கள் வீட்டு சார் இன்னும் வேக்கப் ஆகலாம். அவன் மட்டும் எந்திரிச்சிருந்தானா இப்படி பீஸ்ஃபுல்லாக உட்காந்து கதையடிக்கவே விட்டுருக்க மாட்டான். இன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் இந்த ஆயில் எடுத்து பொறுமையாக அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாயிரும். வீட்டில் யாராச்சும் உனக்கு நான் ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணி விடுறேன்னா தெய்வமே உங்களை தான் எதிர்பார்த்தேன்னு மனசில் நினச்சிப்பேன். அதுவும் அம்மாவோ இல்லை பாட்டியோ இருந்தாங்கன்னா ஒரு குட்டி மசாஜ் கொடுத்து ஹேர் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணி விடுவாங்க. அது ஒரு மாதிரி தூக்கம் வர மாதிரி நல்லா சுகமாக தான் இருக்கும். ஹேர் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க ஷாப்புக்கு போக வேண்டிய ஒர்க் இருந்துச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேணுங்கிற வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லை. நம்ம பக்கத்தில் இருக்க அங்கிள் கடைக்கு போய் கொஞ்சம் வெஜ்ஜீஸ் வாங்கிட்டு பேபிகார்னும் வாங்கிட்டு வந்திருந்தேன். வீட்டில் ஆல்ரெடி நான் சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போயிருந்தேன். எக் கிரேவி பண்ணலான்னு தான் பிளான். பட் பேபிகார்ன் பார்த்தோன்னே மைண்ட் மாறிடுச்சு. எப்போவும் அம்மா வந்தால் ஃபுல் குக்கிங் அவங்க தான். ஆனால் ஒரு சேஞ்சுக்கு இன்றைக்கி நான் தான் குக் பண்ணேன். அம்மாவுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலாக செஞ்சு கொடுப்போன்னு சப்பாத்தி பேபிகார்ன் மசாலா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் வாட்டர் அப்புறம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்ச பேபிகார்னு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துட்டேன். சைட் பை சைட் 2 ஆனியன் 2 தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் லைட்டாக ஆயில் ஊற்றிட்டு அதில் ஜீரா, பட்டை, 1 ஏலக்காய், 2 கிராம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிட்டேன். இது கூட கட் பண்ணி வச்ச ஆனியனும் போட்டு நல்லா வணக்கி விட்டாச்சு. ஆல்ரெடி நான் வேக வச்சுருந்த பேபிகார்னை வாட்டர் இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்தும் வச்சுட்டேன். ஆனியன் நல்லா வணங்கினதும் அதில் லைட்டாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மட்டும் ஆட் பண்ணியிருந்தேன். தக்காளி கட் பண்ணதை போடாமல் அதை நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக தான் எடுத்து வச்சுருந்தேன். இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போனதும் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஜீராத்தூள், கரம் மசாலா, இது கூட தேவையான அளவு சால்ட் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வணக்கியும் விட்டாச்சு. இது நல்லா வணங்கினதும் அரைச்சி வச்ச தக்காளியும் ஆட் பண்ணிட்டேன். அது அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் மூடியும் வச்சாச்சு. ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆல்ரெடி நான் ஊற வச்சுருந்த கேஷ்யூ நட்டை பேஸ்ட்டாக அரைச்சி ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா வணங்கினதும் வேக வச்ச பேபிகார்னும் ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா வணங்கி கிரேவி திக்கானதும் கொரியண்டர் லீஃப் போட்டு ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான், பேபிகார்ன் மசாலா ரெடி. சைட் பை சைட் சூட சப்பாத்தியும் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் ஃபஸ்ட்டு சப்பாத்தி தேய்ச்சி வச்சுட்டு பொறுமையாக தாங்க சுடுவேன். ஆனால் எங்கள் அம்மானு ஒருத்தவங்க இருக்காங்க பாருங்களேன், டப்பு டப்புன்னு ஒரு சைடு தேய்ச்சிருவாங்க, இன்னொரு சைடு அது சுட்டு எடுத்துருவாங்க. இப்போ வரைக்கும் அந்த ஸ்பீட் எனக்கு வரவே மாட்டேது. சப்பாத்தி சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இந்த சப்பாத்தி, பூரி இதெல்லாம் ஆறி போய் சாப்பிட்டா சுத்தமாக நல்லாவே இருக்காது. அம்மா லேட்டாக சாப்பிட்றேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் சட்டை போட்டோன்னு சப்பாத்தி போட்டு பேபிகார்ன் மசாலா வச்சு நான் சாப்பிட்டேன். மோஸ்ட்டாக எல்லோரும் பேபிகார்ன் வாங்கினா பேபிகார்ன் மஞ்சூரியன் இல்லை ஃப்ரை தான் செய்வாங்க. நானும் ஃபஸ்ட்டு அப்படி தான். லாஸ்ட் 1 இயராக தான் இந்த மாதிரி மாற்றிக்கிட்டேன். விக்கிக்கு பேபிகார்ன்னா பிடிக்கும். பட் இன்றைக்கின்னு பார்த்து சார் வீட்டில் இல்லை. சாரி விக்கி, உன்னை விட்டுட்டு நான் மட்டும் சாப்பிட்றேன். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வீட்டில் இருந்தால் மற்ற ஒர்க்கெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒர்க் போகிற டைம் கூட ஃபஸ்ட்டெல்லாம் கரெக்டாக 9 o'clockனா அந்த டைம்குள்ளே வீட்டில் இருக்க எல்லா ஒர்க்கும் டாப் டு பாட்டம் கம்ப்ளீட் ஆயிருங்க. பட் இப்போல்லாம் எவ்வளோ செஞ்சாலும் வீட்டில் ஒர்க்கே முடியறதில்ல. என்னடாங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாநாடு மூவியில் எஸ்ஜே சூர்யா சார் ஒரு டைலாக் சொல்லுவார், வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட்டு, திருப்பியும் வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட்டு. அந்த மாதிரி என்னோடய லைஃப்லேயும் பார்த்தீங்கன்னா மார்னிங் வேக்கப் ஆகணும், பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும், வீட்டில் இருக்க ஒர்க்கை செய்யணும், லன்ச் பண்ணணும், டின்னர் பண்ணணும், அப்புறம் க்ளீன் பண்ணணும், என்னோடய ஒர்க்கை பண்ணணும், தூங்கணும், ரிப்பீட்டு. நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் அதே தான். இது மோஸ்ட்டாக வீட்டில் இருக்கவங்களுக்கும் சரி, வீட்டில் இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்கிறவங்களுக்கும் சரி இதே மாதிரி தான் நடக்கும்.
மார்னிங் வாங்கிட்டு வந்த கொத்தமல்லி புதினா இதெல்லாம் அம்மா க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. அதோட 2 நாளுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதையும் கரெக்டாக அந்தந்த பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். வாங்கிட்டு வந்த கையோடு செஞ்சுட்டா ஒர்க் முடிஞ்சிடும், இல்லைனா அது அப்படியே அந்த பேக்லேயே தான் கிடக்கும். அம்மா இங்கே வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒர்க் சரியாக இருக்கும். வீட்டில் இருக்க ஒர்க் மோஸ்ட்டாக அவங்க தான் செய்வாங்க. எனக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருவாங்கன்னு கூட சொல்லலாம். ஆனால் இந்த டைம் கொஞ்சம் ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. அதுக்கு ரீசன் எங்கள் வீட்டு குட்டி சார். மம்மி வந்ததுலேருந்து அவங்கள அவன் விடவே இல்லை. ஒரே கேம்ஸ் மோடில் தான் இருந்தார். டிமார்ட் போயிருந்த டைம் வாங்கின நட்ஸ் எல்லாம் இன்றைக்கி தான் அந்தந்த கண்டெய்னரில் போட்டு வைக்க டைம் வந்துச்சுன்னு கூட சொல்லலாம். கையோட அந்த மசாலா ஐட்டம் வைக்கிற ரேக் இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு இதை க்ளீன் பண்ணாத எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி பண்ணலான்னு தான் பிளான். இதுக்காக நான் ஆல்ரெடி கேரட் பீன்ஸ் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன். நான் பிரியாணி மட்டும் பண்ணியிருந்தேன். அது கூட கிரேவி மட்டும் அம்மா ப்ரிப்பேர் பண்ணுறான்னு சொல்லிட்டாங்க. இந்த டாட்டர் அண்ட் மாம் மட்டும் வீட்டில் இருந்தாங்கன்னா அவ்வளோதான். பேசுகிறதுக்கு அவ்வளோ இருக்கும். எப்படி சொல்கிறேன்னா, எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் பேசுகிறதுக்கு அவ்வளோ இருக்குங்க. நம்ம லைஃப்பில் ஃபஸ்ட்டு வர ஃப்ரெண்டு யாருன்னா கண்டிப்பாக அது நம்ம பேரண்ட்ஸாக தான் இருக்கும். நான் இப்போது ரீசெண்டாக ஃப்ளிப்கார்ட்டில் போட்டிருந்த ஒரு சில ஆர்டர் எல்லாம் இன்றைக்கி தான் ரிசீவ் ஆகிருந்துச்சு. பிரித்து பார்த்துடலான்னு ஒரு ஆர்வம். பட் இதை நம்ம நெக்ஸ்ட்டு வரப்போகிற லாங் வீடியோவில் ஷேர் பண்ணிக்கலான்னு பிரிக்காமல் அப்படியே வச்சிட்டேன். மோஸ்ட்டாக பிரேக்ஃபாஸ்ட் செய்கிற டைமே லஞ்சும் முடிச்சிடுவேன். ஆனால் ஒரு சில டைம் மட்டும் லேட் ஆயிரும். அதுக்கு காரணமே எங்கள் குட்டி சார் தாங்க. விளையாட கூப்பிட்டே இருப்பான். இப்போல்லாம் சார் கூட விளையாட போகலான்னா அவ்வளோதான் கோவிச்சுப்பான் வேறு. ஆனால் அவன் கோவிச்சுக்கிறது கூட ரொம்ப க்யூட்டாக தான் இருக்கும். லஞ்ச் முடிச்சுட்டு கையோட கிச்சன் க்ளீன் பண்ணுறது, அப்புறம் சின்ன சின்ன ஒர்க் எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எந்த ரூம் க்ளீன் பண்ணுறோமோ இல்லையோ, இந்த கிச்சன் மட்டும் க்ளீனாக இருந்தால் தான் நெக்ஸ்ட் டைம் போய் சமைக்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வரும். க்ளீனிங் ஒர்க் முடிச்சுட்டு நானும் மம்மியும் கேம்ஸ் மோடுக்கு போயிட்டோம். இந்த கொரோனா டைம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் எல்லாருக்குமே இருந்துச்சு. ஆஃபீஸ் போய் பண்ணுற ஒர்க்கை விட ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்க பாருங்கள். எப்பாடே யாருடா நீங்கங்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு பிரேக்கே இருக்காது. ஆனால் ஒரு சின்ன கேப் கிடச்சாலும் ஃபோனில் லூடோ கேம் தான் விளையாடுவோம். அது ஒரு குட்டி டைம் பாஸ். என் கூட சேர்ந்து எங்கள் அம்மாவும் பழகிட்டாங்க. இப்போவும் சரி, நானும் அம்மாவும் இருக்க டைம் போர் அடிக்குதுன்னா டப்புன்னு லூடோ கேம் போட்டுருவோம். சின்ன பிள்ளைத்தனமாக தான் இருக்கும், ஆனால் ஜாலியாக தாங்க இருக்கும். அம்மா விளையாடுற டைம் ஃபுல்லாக உருட்டுன்னு நல்லா உருட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க. கேட்கவே செம காமெடியாக இருக்கும். என்னோட மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் இன்றைக்கி இப்படி தாங்க போச்சு. அவ்வளோதான் மைடியா மக்களே, இந்த விலாகை இதோட என் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டு கொடுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.